ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 14 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இன்னொன்று, நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா டே 14 பாருங்கள். அப்போ தான் நான் எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, டே 14 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், இன்னைக்கு எழுந்தே லேட் வேறுவா. அதுக்கப்புறம் இன்னைக்கு மண்டே, சரி கூலிக்கெலாம் தண்ணி வச்சுட்டு மார்னிங் நம்ம போகவே இல்லை இல்லையா, சரி ஓலியம் ட்ரேடில் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணி அர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணேன்னா 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி காஞ்சிச்சா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். மண்டே இல்லையா இன்னைக்கு. ஸோ அப்புறம் புறாக்கு தீனி போடலான்னு பார்த்தா நிறைய பேர் போட்டிருக்காங்களா. ஆல்ரெடி புறா எல்லாம் சாப்பிட்டு டேடாவும் சொல்லிட்டு மரத்து மேலே போய் உக்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு 5-10 கேஸ் போட வச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டேன், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் மச்சீஸ், மார்னிங் நம்ம அர்ன் பண்ணவே போகல இல்லையா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓலியம் ட்ரேடு ஆப் இருக்கு இல்லையா, அதில் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அமௌண்ட் இருக்கே ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணி மார்னிங் போகல இல்லையா, இதில் என்ன அர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணேன்னா 1000 rupees டேனியாக ஆயிடுச்சு. ஓகே, 1000 rupees லாஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி பரவாயில்ல போச்சு, நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதோட ஜாஸ்தி அர்ன் பண்ணலாம். எப்பவுமே லாஸ் ஆச்சுன்னா நம்ம விட்டு கொடுக்குற இதுவே இல்லை, நம்ம விட்டதை பிடிக்கணும், அதை விட ஜாஸ்தியாக பிடிக்கணும். ஓகே வாங்க அர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே லெட்ஸ் கோ. அப்புறம் எங்கள் ஏரியாவில் பசங்க கூட பேக்கன் பெட் ஆடினு இருந்தேன், எதனா பிக்கப் வந்தால் போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் வந்துச்சு. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவி தேட்டரில். நம்ம தாத்தா ஆயாவை கூப்பிட்டு மூவிக்கு போயின்னு இருக்காங்க. 2 பேர் வயசான காலத்துலேயும் ஜாலியாக இருக்காங்கப்பா. அப்புறம் இன்னொரு பிக்கப் வந்துச்சு, அவங்கள கூப்பிட்டு போயின்னே இருக்கேன். ஒன்று மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம பிரதரை கூப்பிட்டு போயின்னே இருக்கேன். ரயில்வே கேட் கிட்ட ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு கேட் போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌஷிக் பாஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கௌஷிக் வந்து போயின்னு இருக்கான் பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து வரப்போ இந்த அங்கே இருக்க தெரியுமா ஸ்டாண்ட், அதை தான்ப்பா நான் தேடின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் ஆண்டி ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்கள பிக்கப் பண்ணி கூட்டின்னு போய் வீட்டில் விட்டுட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 14 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டே 14 இத்தனை நாள் நம்ம என்ன earn பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம டே 14 தான் ரொம்ப கம்மியாக earn பண்ணியிருக்கிறது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 rupees earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 700 rupees earn பண்ணியிருக்கோம். கம்மியாக earn பண்ணிட்டு இருக்கோம் இல்லை. லாஸ்ட் 3 days நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் earn பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நான் போட்ட எஃபெக்ட் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.